டியூபர்குலோசிஸில் ஒர்க் பண்ணதுக்காக 1905ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அதே மாதிரி லிஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் இன்னொன்று ஆன்டிசெப்டிக் சர்ஜரி மெத்தட்ஸை கண்டுபிடிச்சாரு. அது போக ஜோசப் லிஸ்டர் வந்து ஐசோலேஷன் டெக்னிக், ஐசோலேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ், சாலிட் கல்ச்சர் மீடியாவை கண்டுபிடிச்சாலும் ஐசோலேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் டெக்னிக்கை ஜோசப் லிஸ்டர் தான் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைரஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய நோய் உண்டாகுது வைரஸ்னாலே ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ வைரஸை பற்றி இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வைரஸோட ஸ்ட்ரக்சர், அதோட ஜெனட்டிக்ஸ், எப்படி வைரஸை வளர்க்கலாம், அதுக்கப்புறம் வைரஸ் என்னென்ன நோய்களை உண்டு பண்ணும், 4 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. வைரஸோட ஸ்ட்ரக்சரே பற்றி முழுசாக சொல்லலை. ஒன்று வந்து சிமெட்ரி. வைரஸோட ஸ்ட்ரக்சர் முதல்ல சைஸ் பார்க்கும். சைஸ் வந்து 20 நானோமீட்டர்லேருந்து 300 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதில் மிகப்பெரிய வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வைரஸ். இந்த பாக்ஸ் தான் அம்மை நோயை காசு பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அம்மை நோயில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, விளையாட்டம்மை, மணல்வாரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாக்ஸ் வைரஸும் ஒரு வைரஸ் கிடையாது, இதுலேயும் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வைரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைரஸ் வந்து ஒவ்வொரு டிசீஸை காஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு வேரியோலா ஜூஸ்டர் அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்குது. இது என்ன டிசீஸை காஸ் பண்ணும்? பெரியம்மையை. ஸோ இந்த டிசீஸை தான் நம்ம வந்து உலகத்துல இருந்தே எராடிகேட் பண்ணணும். உலகத்தில் இப்போ யாருக்குமே இந்த டிசீஸ் கிடையாது. சரியா? தி ஒன்லி டிசீஸ் எராடிகேட்டட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஸ்மால் பாக்ஸ். சரியா? இங்கிலீஷில் ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸை நம்ம உலகத்துல இருந்தே விரட்டி அடிச்சாச்சு. யாருக்குமே இந்த டிசீஸ் கிடையாது. அதே மாதிரி சிக்கன் பாக்ஸா இல்லை ஸ்மால் பாக்ஸ்? ஓகே, ஸோ எராடிகேட்டட் டிசீஸ் வந்து பெரியம்மை. இப்போ அடுத்து நியர் ஃபியூச்சரில் நம்ம எராடிகேட் பண்ண போகிற டிசீஸ் எது அப்படின்னு கேட்டால் போலியோ. இது ஆல்ரெடி எராடிகேட் பண்ணியாச்சு. போலியோ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த உலகத்துல இருந்து எராடிகேட் பண்ணிடலாம். ஸோ என்ன, ஒரு டிசீஸை மட்டும் நீங்கள் எராடிகேட்டட் டிசீஸ்ன்னு சொல்கிறீங்க. எக்கச்சக்க டிசீஸ் இருக்குது சார். பாக்டீரியா டிசீஸ்லாம் இருக்குதுங்க, டைஃபாய்டு, காலரா, இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது. இதை நம்ம எராடிகேட் பண்ணுறதா பேசலை. இந்த டிசீஸை மட்டும், வைரல் டிசீஸை மட்டும் எராடிகேட் பண்ணுறதா பேசலாம். எப்படி? உதாரணத்துக்கு வைரஸ் டிசீஸ்க்கு வந்து உங்களுக்கு மருந்தே கிடையாது. ஜென்ரலாக சொல்லணும்னா வைரஸ் டிசீஸ்க்கு வந்து மருந்தே கிடையாது. அந்த டிசீஸ்னால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்க்கு தான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. சரியா? சாதாரண காமன் கோல்டுன்னு போனீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸான சளி வர்றது, இருமுறது, இந்த மாதிரி விஷயங்கள், தலைவலி, உடல் வலி, இதுக்கு தான் மருந்து கொடுப்பாங்களே தவிர வைரஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எதுவுமே தர மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வைரஸை பொறுத்தளவு ஏதாவது ஒரு ஆர்கானிசத்தோட தான் அது வாழும். இப்போ இது ஒரு வைரஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய செல், நம்ம ஹியூமன் செல்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மால் பாக்ஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ்னே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வைரஸ் தனியாக இருக்கிற வரைக்கும் இது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். இதால் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. இப்போ எப்போ இந்த செல் ஒரு செல்லுக்குள்ளே வருதோ, இந்த வைரஸ் ஒரு செல்லுக்குள்ளே வருதோ, அப்போ தான் இது டிசீஸ் காஸ் பண்ணும், இல்லை இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகேவா? தெளிவாக சொல்லணும்னா வைரஸால் சுவாசிக்க முடியாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி மெட்டபாலிசம், எந்த மெட்டபாலிசமும் கிடையாது எப்போ தனியாக இருக்கிற வரைக்கும். இது எல்லாமே ஒரு செல்லுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் வைரஸ் மல்டிப்ளை ஆகும், அதோட ப்ரோட்டீன்லாம் சிந்தசிஸ் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஸோ வைரஸ் அப்படின்றது உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலர் பேராசைட். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆப்ளிகேட் தமிழ் என்னது? கட்டாயம். இன்ட்ரா செல்லுலர்
ஒரே வார்த்தை தான், புரியணுன்றதுக்காண்டி 2 எழுதியிருக்கேன். இன்ட்ரா அப்படின்னா திஸ், இன் அப்படின்ட்டு அர்த்தம். செல்லுலர் தான் உங்களுக்கே தெரியும், செல்லுலர். அப்போ செல் உள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? பேராசைட். பேராசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வைரஸை நம்ம என்ன சொல்லலாம்? கட்டாய செல்லுக்குள்ளே வாழக்கூடிய ஒட்டுண்ணி. கட்டாயமாக செல்லுக்குள்ளே ஒட்டுண்ணியாக தான் வாழ முடியும், தனியாக அதனால் இருக்க முடியாது. சரியா? ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து பெரியம்மையை உலகத்துலேருந்து எராடிகேட் பண்ணோம். எப்படி? இப்போ இந்த செல்லுக்கு வந்து நம்ம வேக்சின் கொடுக்கலாம். வைரஸ் டிசீஸ்க்கு ஒன்லி ப்ரிவெண்டபிள் ஆப்ஷன் வந்து வேக்சின். வேக்சின் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து, இப்போ நான் பெரியம்மைக்கு உண்டான வேக்சின் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த வைரஸ் எனக்கு என் உடம்புக்குள்ளே வந்தாலும் அதால் நோய் உண்டாக்க முடியாது, அதால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ரீப்ரொடக்ஷன் அவங்களுக்கே தெரியும், ஒரு வைரஸ் பல வைரஸாக பெருகுது. ஸோ அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் வேக்சின் கொடுத்தாச்சுன்னு வைங்க. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த வேரியோலா சோஸ்டர் வைரஸ் என்ன பண்ணும்? எந்த மனிதனையுமே தாக்க முடியாது, அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதே இது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்? அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த வைரஸே வந்து செதஞ்சு அழிஞ்சு போயிடும், ஒன்றுமே இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசீஸை எராடிகேட் பண்ணதா அறிவிச்சிடலாம். ஸோ அப்படி அறிவிக்கப்பட்ட டிசீஸ் வேரியோலா சோஸ்டர். விரைவில் நம்ம அந்த மாதிரி அறிவிக்க போகிற டிசீஸ் போலியோ. இதை சொன்னதுக்கப்புறம் வைரஸோட சைஸ் பார்த்தோம், 20 to 200. பெரிய வைரஸ் பாக்ஸ் வைரஸ். அதுக்கப்புறம் சிமெட்ரி. வைரஸ் பல ஷேப்பில் வருது. ஒன்று வந்து கியூபிக்கலாக இருக்கிற வைரஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இக்கோசாஹெட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வைரஸ் எந்த சிமெட்ரியுமே இல்லாமல் வெரி சிம்பிள் இன் ஷேப்பில் இருக்கும். இன்னொரு சில வைரஸ்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, சிமெட்ரியை பற்றி சிலபஸில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி பொதுவாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வைராலஜிக்குனே தனி கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது டேரெக்டாக பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்கானிசத்தில் ஒட்டுமையாக தான் வாழ முடியும். சரியா? அப்போ ஆர்கானிசத்தை எப்படி பிரிக்கலாம்? தாவரம், விலங்கு, இன்னொன்று பாக்டீரியா, இன்னொன்று. ஸோ தாவரத்தில் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் எல்லாத்தையுமே எப்படி சொல்லுவாங்க? ஃபைட்டோ ஃபாஜ். ஃபாஜ் அப்படின்னா ஈட்டர்னு அர்த்தம், ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட்னு அர்த்தம். அதே மாதிரி விலங்குன்னா சூஃபாஜி, பாக்டீரியானா பாக்டீரியோ ஃபாஜ், ஆல்கின்னா ஆல்கி ஃபாஜ். இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் பாக்டீரியா ஃபாஜ் அப்படின்றது நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றது ஒரு சில எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். அதனால் கலெக்டிவாக பார்த்தா ஈஸியாக இருக்குன்றதுக்காக இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் தாவரம் அண்ட் விலங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாவரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக செல் சுவர் இருக்கும், விலங்குக்கு செல் சுவர் கிடையாது. அதான் தாவரத்துக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த செல் சுவர் இருக்கிறதுனால இதுக்கு அடியில் தான் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வைரஸ் போகிறது கஷ்டம், இன்ஃபெக்ஷன் பண்ணுறது கஷ்டம். அதனால எல்லா வைரஸுமே ஏதோ ஒரு இன்செக்ட்னால தான் ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கடத்தப்படும். அதே மாதிரி விலங்கு வைரஸில் செல் சுவர் இல்லாததுனால பெரும்பாலான வைரஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் மூலமாக உள்ளே போகும். அதே மாதிரி வெளியில் வரதும், செல்லில் இருந்து வெளியில் வரதும் அதோட மெம்பரேனை கொஞ்சம் கிழிச்சுக்கிட்டு வெளியில் வரும். ஃபேகோசைட்டோசிஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வைரஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனுக்குள்ளே வைரஸ் இருக்கும். அதே மாதிரி வெளியில் அனுப்பும் போதும் வைரஸ் சுற்றி மெம்பரேன் இருக்கும். அதனால தான் பெரும்பாலான விலங்கு வைரஸ் வந்து என்வலப்டு வைரஸ். ஓகே, வைரஸை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டர் இருக்குது. அதில் ஒரு கேரக்டர் தான் என்வலப் அப்படின்னா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து வைரஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸ்ட்ரக்சரில் வைரஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் மெட்டீரியல். நான் இந்த மாதிரி கேர்வ்டு லைனில் வரைகிறேன்.
இப்படி போட்டோம்னா ஜெனடிக் மெட்டீரியல்னு அர்த்தம். இதை சுற்றி இருக்கக்கூடியது புரோட்டீன் கோட். இதுக்கப்புறம் வைரஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவ்வளோதான். ஜெனடிக் மெட்டீரியல் அதை சுற்றி ஒரு புரோட்டீன் கோட். ஒரு சில வைரஸ் இருக்கு ஜெனடிக் மெட்டீரியலை ஒட்டியே புரோட்டீன் கோட் இருக்கும், அவ்வளோதான். உதாரணத்துக்கு எபோலா வைரஸ். அதுக்கப்புறம் ஒரு சில வைரஸ் இருக்கு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், அதை சுற்றி புரோட்டீன் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அசசரி ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். ரைட், இது என்னது? பாக்டீரியா ஃபாஜ். ஓகேவா? ஸோ இன் எனி கேஸ் இதில் இருக்கக்கூடியது ஜெனடிக் மெட்டீரியல் 1, புரோட்டீன் கோட் 2. அதே மாதிரி ஒரு சில வைரஸ், நம்ம HIV வைரஸை பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல், அதுக்கு 2 ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், அதை சுற்றி ஒரு புரோட்டீன் கோட்டு, அதை சுற்றி மெம்பரேன். இந்த மெம்பரேன்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 3ஆவது மெயினான பார்ட். ஒன்று ஜெனடிக் மெட்டீரியல், 2வது புரோட்டீன் கோட், 3வது என்வலப். சரியா? இந்த என்வலப் இருக்கிறது எல்லாமே என்வலப்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் உங்கள் கொஸ்டினில் கேட்பாங்க, ஏதாவது ஒரு வைரஸை சொல்லி இது என்வலப்டு வைரஸா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் படிக்கலன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அந்த வைரஸ் பிளான்ட்ல டிசீஸ் காஸ் பண்ணுமா இல்லை அனிமல்ஸில் டிசீஸ் காஸ் பண்ணுமான்னு பாருங்க. அனிமலில் டிசீஸ் காஸ் பண்ணுச்சுன்னா பெரும்பாலும் அது என்வலப்டு வைரஸாக தான் இருக்கணும். ஓகே, இந்த என்வலப் இப்போ வந்து என்னென்ன கெமிக்கலால் ஒவ்வொரு பார்ட்டும் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் என்னவா இருக்கும்? RNA, DNA. உலகத்திலேயே இந்த 2 ஜெனடிக் மெட்டீரியல் தான் இருக்குது, மற்ற வேற எதுவுமே ஜெனடிக் மெட்டீரியல் கிடையாது. ஓகே, ஒரு ஜெனடிக் மெட்டீரியல்னா ஒன்று அது RNA-வா இருக்கும், இல்லைன்னா அது DNA-வா இருக்கும். ஸோ வைரஸை பொறுத்தளவு ஒன்று RNA இருக்கும், DNA ரெண்டுமே சேர்ந்து இருக்காது. மற்ற எல்லா ஆர்கானிசத்துக்கும் வைரஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? வைரஸில் ஒன்று RNA-வா இருக்கும், அப்படி இல்லைன்னா DNA-வா இருக்கும். DNA RNA ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஆனால் பாக்டீரியா அண்டு பாக்டீரியா நம்ம ப்ரோகேரியாட்ஸ்னு பார்ப்போம், அண்ட் அதர் எல்லா ஆர்கானிசத்தையும் யூகேரியாட்ஸ்னு பார்ப்போம். ஸோ ப்ரோகேரியாட் யூகேரியாட் எல்லாத்துலேயும் DNA உண்டு, RNA-யும் உண்டு, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஆனால் வைரஸில் ஒன்று RNA இருக்கும், அப்படி இல்லைன்னா DNA இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கெமிக்கல்? டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் ஆர் ரிபோநியூக்ளிக் ஆசிட். ரெண்டாவது புரோட்டீன் கோட். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் புரோட்டீன். அப்போ ரெண்டாவது வந்து புரோட்டீன். மூணாவது என்னது? ஆக்சுவலா என்வலப். என்வலப்னா என்னது? எக்ஸாக்ட்லி பார்த்தோம்ல, செல்லோட மெம்பரேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் எதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இந்த 3வது பார்ட்டும் இருக்கும். ஏன்னா 3வதுன்றது என்வலப்ன்றது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இப்போ ஹெச்ஐவியோட பிளாஸ்மா மெம்பரேன் ஹெச்ஐவி வைரஸோடதா இல்லைன்னா இன்ஃபெக்ட் பண்ண ஹியூமனோடதா? அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ண ஹியூமனோட. ஓகே, இந்த ஜெனடிக் மெட்டீரியலும் புரோட்டீன் கோட்டும் மட்டும்தான் வைரஸோடது. இது இன்ஃபெக்ட் பண்ண ஹோஸ்ட் ஆர்கானிசத்திலிருந்து இதுக்கு கிடைக்கிறது. 3வது பாஸ்போலிபிட், புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். ஏன்னா பிளாஸ்மா மெம்பரேன்றதுல இவ்வளவு இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு வந்து முதல் 2 புக்கில் கொடுத்துருக்காங்க, 3வது அந்த அளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல. நான் 3வது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புக்லேயே ஃபர்தராக நீங்கள் படிக்கும்போது ஹெப்பாட்டிக் கார்சினோமா அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து ஹெப்பாட்டிக் வைரஸ் உண்டு பண்ணுது, ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ் உண்டு பண்ணுது, HBV உண்டு பண்ணுதுன்னு படிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ் ஹெப்பாட்டிட்டிஸை மட்டும், ஹெப்பாட்டிட்டிஸ்னா லிவரை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணுது, மற்ற ஆர்கன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணல அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன், இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். இந்த புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் தான் ஒரு பர்டிகுலர் செல் மேலே போய் பைண்ட் ஆனோம்னா அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நடக்கும். கரெக்டான செல்லு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இந்த வைரஸ் உள்ளே போகும், இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு பயன்படுறது தான் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன். ஓகே, புரோட்டீன் செல் கோட், அதாவது இந்த கோட் புரோட்டீன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியலுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஜெனடிக் மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது? அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும்,
ஒரு பண்பை ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்துறதே இந்த ஜெனடிக் மெட்டீரியல் தான்.